என்னோட பிரச்சனை ரொம்ப கடுமையாக இருக்குது, நான் இதில் பரிகாரம் செஞ்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜுரம் உடம்புல வந்து ஒரு ஃபீவர் வந்திருக்கு, ஒரு ஜுரம் வந்திருக்குன்னா ஒரு ஊசி போட்டால் குயிக்காக இறங்கும். ஆனால் ஜுரம் திருப்பி வராதுங்கிறது நிச்சயம் கிடையாது. ஆனால் ஒரு தேவைப்படுறப்போ நம்ம குளுக்கோஸ் ஏற்றிக்கலாம், உடம்புல ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கலாம், குளுக்கோஸ் ஏற்றிக்கலாம். அது ரொம்ப தேவைன்னும் போது தான். நீங்கள் எந்நேரமும் குளுக்கோஸையே 3 வேளை சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க முடியாது. அது மாதிரி தான் பரிகாரமும். அப்போ தேவைக்கு தொடும் போது அது உங்களுக்காக வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதையே நான் எல்லாத்தையும் செஞ்சு நான் இப்படி பரிகாரம் ரூட்லேயே போய் எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல தவறு. அப்போ என்ன பண்ணணும்னா, இதை ஒரு பிரார்த்தனை மூலமாக நம்ம கடக்க பழகிக்கணுமே தவிர, அதை நான் பரிகாரம் செஞ்சு கட் ஆஃப் பண்ணிடுறேன் இல்லைன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பரிகாரம் செஞ்சு ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதோட தாக்கம் இங்கிலீஷில் வந்து நியூட்டன் விதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது அப்படியே வேற ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டுன்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்கும்.